ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம இந்திய அரசியல் கட்சிகளை பற்றி பார்க்கலாம். நம்மளோட இந்திய அரசியலில் நேரடி தேர்தல் மற்றும் மறைமுக தேர்தல்னு 2 வகையாக தேர்தல் நடத்தப்படுது. இதில் மக்களவை, மாநிலங்களவை, சட்ட மேலவை, சட்டப்பேரவை, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடத்தப்படுது. இதில் நேரடி தேர்தல் அப்படின்றது மக்களால் நேரடியாக உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மறைமுக தேர்தல் அப்படின்றது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் மறைமுக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறாங்க. இது எல்லாத்தையும் நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்திய தேர்தல் ஆணையம் தான். நம்மளோட இந்திய தேர்தல் ஆணையத்தோட 2018 நிலவரப்படி மொத்தம் 2064 கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளாக இருக்குது. இந்த பதிவு செய்யப்பட்ட கட்சிகளை தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட கட்சிகள்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. இப்போது தேசிய கட்சி அப்படின்னா எதை நம்ம தேசிய கட்சின்னு சொல்லுவோம்? அப்படி தேசிய கட்சியை அங்கீகரிக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரியான தகுதிகள்லாம் வேணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் போட்டி பெற்று வெற்றி பெற்றிருக்கணும். அப்படி இல்லையா சட்டப்பேரவை தேர்தலில் 4 மாநிலங்களில் 6% வாக்கு பெற்று வெற்றி பெற்றிருக்கணும். இப்போது அதுவும் இல்லையா அட்லீஸ்ட் 4 மாநிலங்களில் மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரமாவது பெற்றிருக்கணும். இந்த 3த்தில் ஏதாவது ஒரு அங்கீகாரம் பெற்றிருந்தால் மட்டும்தான் அதை தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படுவாங்க. நம்மளோட இந்தியாவில் மொத்தம் 8 தேசிய கட்சிகள் இருக்குது. இதில் முதல் கட்சின்னு பார்த்தீங்கன்னா அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ். இதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி. 2வது கட்சி பகுஜன் சமாஜ். இதோட தலைவர் மாயாவதி. இவங்க 2 பேருமே பெண் தலைவர்கள். 3வது கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி. 4வது கட்சி இந்திய பொது உடைமை கட்சி. 5வது கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். 6 இந்திய தேசிய காங்கிரஸ். 7 தேசிய மக்கள் கட்சி. 8 தேசியவாத காங்கிரஸ். இவை அனைத்தும் தேசிய கட்சிகள். மாநில கட்சிகள். ஒரு மாநில கட்சியை அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா என்ன தகுதிகள்லாம் வேணும்? சட்டப்பேரவை தேர்தலில் 6% வாக்கு மற்றும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் மக்களவை தேர்தலில் 6% வாக்கு கூட ஒரு மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கணும். இதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மாநிலத்தில் பதிவாகும் ஓட்டுக்களில் குறைந்தபட்சம் 8% வாக்காவது பெற்றிருக்கணும். இதில் ஏதாவது ஒரு நிபந்தனையை பூர்த்தி செய்தால் மட்டும்தான் அதை மாநில கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலம் அங்கீகரிக்கப்படும். தேர்தல் ஆணையத்தால் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளின் எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 53. இதில் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் அப்படின்னா அஇஅதிமுக, திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி. இதில் திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் புதுச்சேரியிலும் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. புதுச்சேரியோட மாநில கட்சியாக என்ஆர் காங்கிரஸ் இருக்குது. அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு மட்டும்தான் செஞ்சுருப்பாங்களே தவிர அங்கீகாரம் பெற்றிருக்காது. ஒரு மாநில கட்சியாவோ இல்லை தேசிய கட்சியாவோ அங்கீகாரம் பெற்றிருக்காது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 6% வாக்கோ அல்லது மக்களவையிலையோ சட்டப்பேரவையிலோ உறுப்பினர்கள் இல்லாத பட்சத்தில் அவங்க வெறும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளாகவே இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் சொல்லணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கடந்த தேர்தலில் 6.85% வாக்குகளை பெற்றிருந்தார். வாக்குகள் வரையில் பார்க்கும்போது அவர் பெற வேண்டிய வாக்குகளை பெற்றுட்டார். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் அவரோட கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படலை. அதனால் அவர் இன்னமும் பதிவு செய்யப்பட்ட கட்சியாகவே இருக்கார். நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளாக இருக்கிற கட்சிகள்னு பார்த்தோம் அப்படின்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது வைகோ அவர்களோட மதிமுக கட்சி, நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மய்யம் கட்சி. தமிழ்நாட்டோட பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் நிறையாவே இருக்குது. ஆனால் நமக்கு அதிகபட்சமாக தெரிஞ்சுக்கப்பட்ட கட்சிகளை மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் விசிகவும் பதிவு செய்யப்பட்ட கட்சி தான். ஒரு கட்சியை பதிவு செய்கிறதுக்கு நம்மளோட இந்திய அரசியல் அமைப்பால்
தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சட்டத்தை வழங்கியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு 324 மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 29 என்ற வழங்கப்பட்ட அந்த அதிகார முறையை நம்ம விண்ணப்பிக்கலாம். இப்போ கடந்த 5 ஆண்டுகளில் இதுவரைக்கும் 400 கட்சிகள் பதிவு செய்ய விண்ணப்பிச்சு நிறைவேற்றப்பட்டிருக்கு. நம்ம ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும், 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும். நம்மளோட கட்சியில் ஒரு வாக்காளர் அடையாள அட்டை உள்ள ஒரு 100 உறுப்பினர்கள், அதாவது வேறு எந்த ஒரு கட்சியிலும் இல்லாத ஒரு 100 உறுப்பினர்களாவது இருக்கணும். அவங்க கேட்குற ஆவணங்கள் நம்மளோட சொத்து விவரம், மனைவி, குழந்தைகள், அவங்களோட விவரங்களும் இதில் அடங்கும். ஒரு 10,000க்கான டிடி டிராஃப்ட் எடுத்து நம்ம கம்பல்சரி இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யணும். அப்படி பதிவு செய்யப்பட்ட அமௌண்ட்டு ரிட்டர்ன் செய்யப்படாது. இப்படி நிறைய ப்ராசஸ் இருக்குது. இந்த எல்லா ப்ராசஸையும் முடித்தாலுமே கூட ஒரு 4லேருந்து 5 மாதம் ஆகும் அந்த கட்சியை ஒரு கட்சின்றதை ப்ரூஃப் பண்ணி பதிவு செய்கிறதுக்கு. இப்போ நம்ம நாட்டில் 17வது நாடாளுமன்றம் நடைபெறுது. வருகின்ற தேர்தலில் 18வது நாடாளுமன்றம் துவங்க போகுது. இதில் அதிகமான தொகுதிகளை கொண்ட மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் தான். உத்தரப்பிரதேசத்தில் மக்களவை தேர்தலுக்கு மொத்தம் 80 தொகுதிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகபட்ச தொகுதிகளை கொண்ட முதல் 5 இடத்துல நம்மளோட தமிழ்நாடும் இருக்குது. நம்மளோட தமிழ்நாட்டில் மொத்தம் 39 மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதில் குறைந்தபட்ச மக்களவை உறுப்பினராக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிற மாநிலமோ அல்லது யூனியன் பிரதேசங்களோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், லடாக், லட்சத்தீவு, சண்டிகர், புதுச்சேரி இந்த இடங்கள்லாம் ஒரே ஒரு மக்களவை உறுப்பினர் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதில் 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம், கோவா, மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா, டாமன் அண்ட் டையூ இந்த இடங்கள்லாம் 2 மக்களவை தொகுதிகள் தான் இருக்குது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம யாருக்கு ஓட் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணியிருப்போம். இதில் ஒரு சில பேர் எந்த ஒரு வேட்பாளருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நோட்டாவுக்கு வாக்களிப்பாங்க. அதாவது மேலே கொடுக்கப்பட்ட எந்த ஒரு வேட்பாளருக்கும் நான் வாக்களிக்க விரும்பலை அப்படின்றத மீன் பண்ணுறது தான் இந்த நோட்டா, அதாவது நன் ஆஃப் த எபவ். இது எப்போ அறிமுகம் செஞ்சாங்க அப்படின்னா 2003 அறிமுகம் செஞ்சாங்க. மிசோரம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் மாநிலங்களில் தான் முதல்ல அறிமுகம் ஆச்சு. தமிழ்நாட்டில் முறையாக ஏற்காடு இடைத்தேர்தலில் தான் இந்த நோட்டாவை அறிமுகம் செஞ்சாங்க. இந்திய அளவில் அதிகபட்சமாக 2014 நடந்த மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கிற நீலகிரியில் தான் 45,559 வாக்குகள் நோட்டாவுக்கு பதிவாயிருக்கு. இதில் சொல்லப்போனால் 39 தொகுதியில், அதாவது நமக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் 39 தொகுதி இருக்குது. இதில் 1.4% வாக்கு நோட்டாவே பெற்றிருந்துச்சு. 2017 பஞ்சாபில் நடந்த தேர்தலில் முக்கியமான 5 கட்சிகளை விட நோட்டாக்கு வாக்கு அதிகமாக அளிச்சிருந்தாங்க. இதனால் வேட்பாளர்களில் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டாவுக்கு அடுத்து யார் வாக்கு அதிகமாக பெற்றிருக்காங்களோ அவங்கள தான் அந்த தொகுதியோட வெற்றி பெற்ற வேட்பாளராக தீர்மானிக்கிறாங்க. இதில் உச்சநீதிமன்றத்தில் நிறைய பேர் மேல்முறையீடு செஞ்சதால் வேட்பாளரோட தகுதிகளை திரும்ப மறுபரிசீலனை செஞ்சு மறுபடியும் தேர்தலை வைக்கணும் அப்படின்ற முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். ஸ்டே டியூன்.